2026ஆம் ஆண்டிற்கான முதல்வரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 போலீசாருக்கு முதல்வரின் காவல் பதக்கங்களை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க மாநிலத்துல போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறந்து விளங்கிய காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு சிறப்பு பணிக்கான தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான பதக்கங்கள் காவல் அதிகாரிகள் ஆளுநர்களுக்கு தமிழக முதலமைச்சர் வழங்க ஆணை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் சுக்லா, அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சந்தீப் IPS மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் போதைப்பொருள் நுண்பிரிவு சென்னை லட்சுமணன், மனோஜ்குமார் காவல் உதவி ஆணையாளர் சென்னை பெருநகர காவல் ஆணையம், கண்ணன் காவல் ஆய்வாளர், காமராஜ் காவல் ஆய்வாளர் கோயம்புத்தூர் மத்திய நுண்ணறிவு பிரிவு, அருண் காவல் உதவி ஆய்வாளர் குரங்கணி காவல் நிலையம் தேனி மாவட்டம், இதேபோல் ராஜ்குமார், கார்த்திகேயன், குத்புதீன், ராமர், ஐயப்பன், பிரேம்குமார், செந்தில்குமார், ராமகிருஷ்ணன் 15 காவல் அதிகாரிகள் ஆய்வாளர்கள் ஆளுநர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின அன்று தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கம் என்பது 15 பேருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்க உள்ளார். போதைப் பொருள் கடத்தலை ஒழிப்பதில் சிறந்து விளங்கிய காவலருக்கான காவல் பதக்கம் முதலமைச்சரின் காவல் பதக்கம் என்பது தற்போது முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.